அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் இந்த 3 வார்த்தையை நாம் சொன்னால் நம்முடைய துஆவிற்கு அல்லாஹ் தஆலா அப்படியே ஆகட்டும்னு சொல்வானா. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற 3 மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை சொன்னால் எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் நம்மள யாருமே இந்த வார்த்தையை ஓதி கேட்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாமே நமக்கு ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு. சுபஹானல்லாஹ். இந்த 3 வார்த்தைக்குள்ள அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய விஷயங்களையும் எவ்வளவு பெரிய நியாமத்தையும் அருட்கொடைகளையும் வச்சிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய ஹதீஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். உம்மு சுலைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுகையில் பிரார்த்தனை செய்ய சில வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ் என்று 10 முறை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று 10 முறை புகழ்ந்து பேசுங்கள். பின்னர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவனை பெருமைப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையானதை அவனிடம் கேளுங்கள். அவன் ஆம் ஆம் என்று சொல்வான். இது நம்ம ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் இந்த ஹதீஸ் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதை எத்தனை பேர் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு வர்றோம் அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த திக்ரெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு. ஆனால் இந்த 3 வார்த்தையை 10 முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா எதை வேணும்னாலும் கேளுங்கன்னு தலையசிக்கிறான். சுபஹானல்லாஹ். ஏன்னா இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம எண்ணி பார்த்திடாத நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். சுபஹானல்லாஹ் அப்படின்னு ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா சொர்க்கத்தில் 100 மரங்கள் நடப்படுது. சொர்க்கத்தில் மரங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. மறுமையில் சொத்துக்கள் அப்படின்னா இந்த மரம் செடி கொடிகள் தான். அதனால் நமக்கு எவ்வளவு மரம் வேணுமோ எவ்வளவு சொத்துக்கள் வேணுமோ நம்ம இந்த உலகத்தில் நட்டு கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, சுபஹானல்லான்னு ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா 100 நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை. அதனால தான் மலக்குமார்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இதை உணவாக எடுத்துக்கொண்டே அவர்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. மலக்குமார்களுடைய உணவு எது அப்படின்னு கேட்டால் இந்த 3 வார்த்தைகள் தான். அது மட்டுமல்ல, சுபஹானல்லான்னு 100 தடவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா 1,24,000 நன்மைகள் நமக்கு உடனே எழுதப்படுதான். சுபஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, ஒரு நபர் பெரும் செல்வந்தராக இருந்து நல்ல ஆரோக்கியசாலியாக இருந்தும் கூட தன்னுடைய பொருளை செலவு செய்வதற்கோ தன்னுடைய ஆரோக்கியத்தை வைத்து நம்முடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்யவோ கஞ்சத்தனம் காட்டினால் சுபஹானல்லாஹ் அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அதை அனைத்தையுமே நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். எவ்வளோ கஞ்சத்தனமாக இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா அதை நீக்கிட்டு அதை செய்த நன்மையை நமக்கு கொடுத்துட்றான். சுபஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. அது மட்டுமல்ல 33 முறை இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும். இதனால தான் ரசூலுல்லாஹ் தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, மகளே சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு 33 முறை சொல்லிட்டு படுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, நாளின் பிரச்சனைகள் அடுத்த நாளுக்கு வராது. இந்த நாளை நம்ம ஆரோக்கிய குறைபாடாக இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு அது தொடராது. அடுத்த நாள் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ மறுநாள் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த திக்ர்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இப்போ அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அதிகம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையில் இது உயர்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வே புகழனைத்தும் உனக்கே உரியது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதிகமாக தர்றேன்னு தன்னுடைய திருக்குரானில் சொல்லியிருக்கான். ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை. அடுத்தது அல்லாஹ் அக்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அல்லாஹ்வே மிகப்பெரியவன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வை புகழக்கூடிய தக்பீர் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கஷ்டம் இருக்காதான். ஒரு வேலை செய்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குன்னா அல்லாஹ் அக்பர் சொன்னோம் அப்படின்னா
அந்த வேலை நமக்கு இலகுவாக மாறுதான். ஒரு படியில் ஏற முடியலையா, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதனுடைய கடினமே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையின் கடினங்கள் தீரணும், நமக்கு லேசாக மாறணும்னா இந்த வார்த்தையை, இந்த தக்பீரை நம்ம அதிகம் அதிகம் நம்ம சொல்லணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 3 வார்த்தையை 10 முறை நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. ரசூல்லா எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை ஓதுறதும் சில பேர் ஓதுறது கிடையாது. ஆனால் இதை ஓதிட்டு நம்ம துவா கேட்கறது கிடையாது. இதுதான் உண்மை. எனவே இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். குறைந்தது 10 முறையாவது இந்த 3 வார்த்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை 33 முறை நீங்கள் ஓதிட்டு இறுதியாக நீங்கள் கலிமா தௌஹீதை ஒரு முறை நீங்கள் ஓதுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கும். இன்றைக்கு சொல்லப்பட்ட திக்ரு நாவுக்கு லேசானது, ஆனால் மறுமையில் நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நன்மையை சம்பாதிக்கணும், அதிகமாக என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த திக்ரு போதுமானது. பற்றி பிடித்து கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுபோல மகத்தான திக்ருகளை ஓதும்போது உங்களுடைய துவாவில் நிச்சயம் மற்றவர்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் அனைவரையும் சேர்த்துக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.